ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் இன்னும் அதை 30 சம்திங்குள்ளேயே தான் இருக்குது. 40, 50, 60ன்னு வரவே மாட்டேங்குது. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். 100, 130, 120 வரைக்குமே போகுது. ஆனால் லைக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா வெறும் 13 லைக்ஸ் மட்டும்தான் வருது. தயவு செஞ்சு லைக்ஸ் பட்டன் அமைக்கிட்டு பாருங்கள் ப்ளீஸ். அது மட்டும் இல்லை, நிறையா ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இன்றைக்கி எபிசோடு இப்போ தான் கைஸ் பார்த்து முடித்தேன். ஸோ நேற்று ஒருத்தவங்க கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஃபீல் பண்ணாதீங்க, இது ஜஸ்ட் ஃபார் ஆக்டிங் அப்படின்னு. எனக்கு ஆக்டிங்னு எல்லாமே தெரியும் கைஸ், தெரியாமலாம் இல்லைங்க. இருந்தாலும் அது நம்ம ரொம்ப தமிழ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரோடு நம்ம ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகிட்டோம் இல்லையா? அந்த குழந்தைன்னா நம்ம சீசன் 1லேருந்தே நம்ம பார்த்துட்டு வரனால அந்த குழந்தைன்னா கொஞ்சம் அட்டாச்மெண்ட் ஆயிடுச்சு. அந்த குழந்தை நல்லா நடிக்கும், நல்லாயிருக்கும், அந்த கேரக்டர் நல்லாயிருக்கும். தமிழ் பாப்பாவோட ஆக்டிங் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் அதில் கொஞ்சம் இன்வால்வ் ஆனனால அந்த குழந்தைக்கு பேச முடியாத தன்மை ஆனதுனால ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் ஒரு மாதிரி தண்ணி வந்துருச்சு. அதனால் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, சரிங்களா? நான் ரொம்ப இதெல்லாம் ஆகலை, எமோஷ்னல்லாம் ஆகலை, பயப்படாதீங்க, சரிங்க? அது எனக்கு ஆக்டிங்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அது ஒரு மாதிரியாக இருந்தது அந்த சீன். அதனால தான் ஒரு மாதிரி கஷ்டமாக போச்சு. இப்போ எல்லாம் ஆளுகளை கைஸ் கண்ணில் தூசி விழுந்துருச்சு. அதனால தான் இப்படி பண்ணிகிட்ருக்கிறேன், அழுகிறேன் நினச்சிடாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி அதே கண்டினியூட்டி தான் நடக்குது. ஸோ தமிழுக்கு அந்த அதிகமாக அந்த ப்ரெஷர், அதாவது நான் திருடலைன்னு சொல்லி டக்குன்னு அந்த எல்லா நரம்புமே பார்த்திங்கன்னா அந்த மூளையில் தான் ஜாயிண்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கண்ணோட நரம்பு, காதோட நரம்பு, நம்மளோட பேசுகிற இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மூளையோட தான் ஜாயிண்டாக இருக்கும். இந்த பொண்ணு ஓவராக ப்ரெஷர் ஆகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யாருமே சப்போர்ட்டுக்கு வரல. ஆதியும் பாரதியும் மட்டும்தான் இது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த கண்ணாடி பாட்டி, தவளை, இவங்க 2 பேரும் தான் இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாருமே ரவுண்டு கட்டி தான் அடிக்கும்போது அந்த குழந்தையால் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது இல்லையா? அதனால் ரொம்ப ப்ரெஷர் ஆகி மூல நரம்பு இதாகி பேசுகிற தலைமை இறந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னே இன்றைக்கி அதோட கண்டினியூட்டி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் டாக்டர் அந்த ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டு பாரதிக்கிட்டே ஆதிக்கிட்டே சொன்னங்காட்டி ரொம்ப 2 பேரும் அப்செட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் யாரோ வெளிநாட்டிலேருந்து ஒரு டாக்டர் வராராமா. எப்படி நம்ம ஆதியை காப்பாற்றுனதுக்கு கேஜிஎஃப் மாளவிகா மேடம் வந்தாங்க, அந்த மாதிரி நம்ம தமிழ் பாப்பாவை காப்பாற்றுறதுக்கு ஃபாரின்லேருந்து நாளைக்கு டாக்டர் வர்றாங்களாமா. ஸோ இனி மண்டே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். யார் அந்த டாக்டர்னு தெரியல. அதுக்கப்புறம் மித்ராவும் நந்தினியும் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த தமிழுக்கு பேச்சு போயிடுச்சுன்னு சொன்னோடனே மித்ராவுக்கு ரொம்ப சந்தோஷம். பாரதியை உடனே ஃபோனை போட்டு வம்புழுக்கிறாப்புல. சரி, என்னை கேட்டால் அவன் மித்ரா ஃபோன் பண்ண உடனே இவன் ஃபோனை எடுத்துருக்கவே கூடாது, சரியா? ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு என்ன ஃபோனை கட் பண்ணணும்னு தோணுதா, ஃபோனை வைக்கணும்னு தோணுதா, அப்படிலாம் நீ வைக்கக்கூடாது. அதெல்லாம் நீ எதுக்கு செய்கிற, அதெல்லாம் நீ செய்யவே கூடாது, சரியா? நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் நீ கேட்டுக்கிட்டே இருன்னு சொல்லி மித்ரா என்ன பெரிய டயலாக்லாம் பேசுவேன். இன்றைக்கி உன் பொண்ணு பண்ண தப்புக்கு கடவுளே தண்டனை கொடுத்துட்டாரு பார்த்தியா? அந்த பொண்ணு காசு திருடிட்டு இல்லைன்னு சொன்னங்காட்டியும் இன்றைக்கி பேசுகிறதே இழந்துட்டா அப்படின்னு சொல்லி பாரதியை நல்லா உசுப்பேற்றி விட்டா. எனக்கு உண்மையிலே அந்த இடத்துல மித்ராவை என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரில கைஸ், சரியா? அப்படியே சப்பு 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 சப்புன்னு அரையினாம் போல் இருக்குது. அத்தான அரையலாம் போல் இருக்குது. அப்படி தான் இருக்குது அவள் பேசுகிறது. ரொம்ப ஒரு அரகண்டான கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். இந்த குழந்தைங்களுக்குலாம் இப்படி பண்ணும்போது இவ ஆதியை கல்யாணம் பண்ணிவிட்டு இவளுக்கு எப்படி குழந்தை இதெல்லாம் இதாகும்? இதை அவங்களாம் யோசிக்கவே மாட்டாங்களா? முற்பகல் செய்யும் பிற்பகல் விளை மாதிரி அதெல்லாம் அப்போ. இப்போல்லாம் செஞ்ச தப்புக்கு அப்பப்போ அந்த பொண்ணுக்காவது வாய்ஸ் தான் போச்சு, சரியா? உனக்கு உயிரே போகுது. நீ என்ன செய்ய போகிற மித்ரா? நீ போலீஸ்கிட்ட மாட்ட போகிற, சரியா? ஆதி உன்னை நல்லா கல்யாணத்தன்னைக்கு வச்சு செய்ய போகிறாப்புல, சரியா? ஆதியை பற்றி நீ இன்னும் தெரியாமல் தான் நினச்சிட்ருக்குற. ஆதிக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு. தெரியாத மாதிரி நம்மகிட்ட பில்டப் போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல, சரியா? நீ கல்யாணம் தன்னைக்கு தான் இருக்க ஆப்பு உனக்கு, சரியா? வச்சு செய்ய போகிறாப்புல ஆதி, சரியா? அதனால் ஆடுற வரைக்கும் ஆடு, சரியா? ஆடுற வரைக்கும் நல்லா ஆடிக்கோ, சரியா? நல்லா ஆடிக்கோ. கல்யாணத்தன்னைக்கு தான் உனக்கு எண்டு டே அப்படின்னு சொல்லி நாங்களே சொல்கிறோம், சரியா? ஆதியும் பாரதியை கூட விட்டுருங்க. பாரதியெலாம் ஒரு இதாக இது பண்ணாதீங்க. ஆதி தான் இவளுக்கு ஒரு மெயினான வில்லன்னு வச்சுக்கோங்களேன் மித்ராவுக்கு.
நல்லா வச்சு செய்ய போகிறான்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அதான் உண்மை. அப்படி இருந்தால் தான் நாடகம் நல்லா இருக்கும். சரியா? அப்புறம் வீட்டுக்கு எல்லாம் கிளம்பிகிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு கிளம்புன உடனே தமிழ் பாப்பாவை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம், நாளைக்கு செக்கப்புக்கு வரையில் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து எல்லாம் உள்ளே என்ட்ராகிறாங்க. நம்ம மித்ரா அக்கா வந்து கால் மேலே காலை போட்டுக்கிட்டு அப்படியே சௌரியமாக உட்காந்துக்கிட்டு இருக்காப்புல. ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த ப்ரிவ்யூ வரும்னு நினைக்கிறேன் கைஸ். அதாவது நம்ம பார்த்த ப்ரிவ்யூ என்ன ப்ரிவ்யூ பார்த்தோம்? அந்த ஃபாரின் டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருப்பான்ல, அதனால் ஆதி வந்து கூட்டிகிட்டு போவான்னு நினைக்கிறேன். அப்போ தமிழை பாப்பா வந்து ஆதி கூட்டிகிட்டு போகிறனால இவள் டென்ஷன் ஏறாளாட்டிருக்கு மித்ரா. ஏன் அவங்க அம்மா தான் இருக்கிறாள், நீ அவள் கூட்டிகிட்டு போவாள், நீ எது கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கேட்கும்போது தான் நம்ம ராசத்துறைக்கு வந்து கோவம் வந்து தமிழை வந்து தன் பெண்ணாக தத்து எடுக்கிறாங்களாமா ஆதி. சரிங்களா? தன் பெண்ணா, மகளாக இல்லை, தன் பெண்ணா. சரி, ஓகே டன். பெண்ணு, பேனா, மை, இங்கு, பாட்டிலு அப்படின்ட்டு கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கிறாங்க மயிலாட்டு. கடுப்பேற்றுறாங்க மயிலாட்டு. முடியல நம்மளால். ஐயோ சாமி. ஓகே டன். இதில் என்ன வேறு ரிவ்யூ பண்ணுறதுக்கு? அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே தமிழ் பாப்பா நீ எப்போ பேசுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். நீ இடையில இது வந்து தமிழ் பாப்பா கிட்ட கொஞ்சம் மோட்டிவேஷனாக பேசினான்னா அந்த தமிழ் பாப்பா பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எங்கே வாசுவே காமிக்க மாட்டேங்கிறாங்களே, அதான் ஒரே இதாக இருக்குது, இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஓகே, அடுத்து கார்த்திகை தீபம். என்னாச்சு கைஸ்? என்னமோ ரேவதி அக்கா வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து வேலை செய்கிறாளாமா, இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி வேலை செய்கிறாளாமா. அதுக்கு நம்ம கார்த்தி தான் வேலை கொடுக்குறானாமா, கார்த்தி தான் பாஸாமா. மறுபடியும் உங்கள் கார்த்தி கோட் சூட் போட்டு பழைய மாதிரி வருவானாட்டிருக்குது. என்ன தான் பழைய மாதிரி வந்தாலும் கதை நல்லாலேல, ஹீரோயின் நல்லாலப்பா. கதையை மாற்றுங்கப்பா, தீபாவை மறுபடியும் கொண்டு வாங்கப்பா. தீபா இருந்தால் தான் நல்லா இருக்குது கதை. எனக்கு ரேவதி சுத்தமாக இது இன்ட்ரெஸ்டே இல்லை கைஸ். நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க. கார்த்திக் ரேவதி ஜோடி பேர் சூப்பர் சூப்பர்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? நீங்களாம் என்ஜாய் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, அந்த கடைசி பொண்ணு தான் இவனுக்கு ஜோடியாக வரணும். அப்போ தான் கான்செப்ட் கரெக்டாக இருக்கும். ரேவதியில் ஜோடியாக இருக்குது நல்லாவே இல்லை. ஆமாம், எப்போ பார்த்தாலும் கார்த்திக் பார்த்தோன்னே இது பண்ணுதாமா, கார்த்திகை போய் தொட்டோன்னே மயக்கமாயிடுறாங்க. இவன் வந்து ஒளிஞ்சிருந்து பார்ப்பானாமா. யார் அவன்? வேற நீ திருட்டுத்தனமாக பார்க்குறான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்டே போய் 1ஆம் கிளாஸ் பிள்ளையாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறா சாமுண்டீஸ்வரிக்கிட்ட இந்த ரேவதி கூமுட்டை. அவன் பேர் என்ன அப்படின்னே கார்த்தி அப்படிங்கிறாங்கிறேன். ஐயையோ, கருமமாக இருக்குது சீரியல். நல்லாவே இல்லை, நல்லாவே இல்லை. வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்குது. கார்த்திகை தீபம் நல்லாவே இல்லை. ஒரு வேணால் அந்த கார்த்தி வந்து பழைய கோட் சூட்டில் எப்போ பார்த்தாலும் வேட்டி சட்டையிலே பார்த்துட்டு இந்த கோட் சூட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் மாசாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி கதையெல்லாம் ஒன்றுமே நல்லா இல்லை. அதுக்கப்புறம் அந்த கலா அக்கா என்னதானே தெரில. கலா அக்கா கலா அக்கா என்ன பண்ணா? சாமுண்டீஸ்வரியோட அத்தை பிள்ளையாக வந்தாலே, அதான் நம்ம கார்த்தியோட மூத்த அண்ணனோட பொண்டாட்டியாக வந்தாலே, என்ன ஆனானே தெரியல. ஓகே கைஸ், கார்த்திகை தீபம் அது ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன சீரியல்? வாரிசு. ஐயோ சாமி, இந்த வெள்ளை வேட்டி சட்டையும் அந்த அவன் பொண்டாட்டியும் இந்த நாடத்தை விட்டு தூக்கி எறிங்கப்பா. நல்லாவே இல்லை. அந்த மீனாவுக்கு தூம்பம் போட்டு 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 அவங்க அண்ணன் பேச்சை கேட்டுட்டு இவ ஆடிக்கிட்டு இருக்கிற அந்த மீனா கூறுகட்ட குப்பாயி. சரியா? ரொம்ப ஆடுறா. கடைசியிலே ஜனாமாவுக்கு பயந்துக்கிட்டு நடந்துக்கிட்டு இருந்தவா இப்போ ஜனாமாவே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டான். அடுத்து அவன் புருஷங்காரை எதையோ செஞ்சுட்டு வந்துட்டானாமா. உடனே வந்து உன் புருஷங்காரை வந்து எல்லாமே இதாக பண்ணுறான், சரியா? அதனால் ஜனாமா இடத்துக்கு வந்து உன் புருஷனை உட்கார வை மீனா அப்படின்னு சொல்லி தூண்டி விட்டுட்ருக்காப்புல. என்ன ஒரு கெட்ட எண்ணம் பாருங்கள். இந்த மாதிரி கேரக்டர்கள்லாம் குடும்பத்துக்குள்ளே இருந்தாலே இப்படி தான் கைஸ். சரியா? இதுலெல்லாம் அடித்து பற்றிடணும். இல்லைன்னா கொசுப்பாட்டை வச்சு கொசு விரட்டுற மாதிரி அடித்து பற்றிடணும். இல்லைன்னா இதுலெல்லாம் வளர விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரத்தத்தை குடித்து சரியா நம்மளை ஒரு வழி ஆக்கி அட்டைப்பூச்சியாட்ட ஒட்டி ரத்தத்தை ஃபுல்லாக குடித்து நம்மளே ஒரு வழி ஆக்கிடுங்க. அதனால் இந்த மாதிரி கேரக்டர்களெல்லாம் அப்படியே கொசுப்பாட்டை வச்சு அடிக்கிற மாதிரி அடித்து பற்றிக்கிட்டே இருக்கணும். சரியா? இல்லாட்டினா இப்படி தான் நல்லா இருக்கிற குடும்பத்தெல்லாம் கெடுத்துக்கிட்டு சின்ன பின்னமாக்கிட்டு இருக்குங்க. ஸோ வாரிசு சீரியல் இந்த மாதிரி போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன சீரியல்? இந்த வாரம் சண்டே ஸ்பெஷல் பாரிஜாதமாமா ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் அந்த சுபத்ரா குடும்பத்துக்கு ஏதோ கண்டமாமா. உடனே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மருமகள் 2 மருமகளில் யாராவது ஒரு மருமக பூசை பண்ணி பரிகாரம் பண்ணி இந்த குடும்பத்தை தூக்கி நட்டமாக தூக்கி நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம இசை அக்கா தான் வந்து எல்லா பரிகாரத்தையும் பண்ணுது.
அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யார் வர்றா தெரியுமா? இப்படி நெத்தியில் கையை வச்சோன்னே ஒரு ஞாபகம் வரும் இல்லையா? அதாவது ஏதாவது ஆபத்து நடக்க போகுதுன்னு சொல்லி முன்னாடியே தெரியும் இல்லையா? அந்த மாரியக்கா வருது. அந்த மாரியக்கா வந்து இந்த அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண வருதாமா. ஐயோ முடியல. நான்லாம் அதெல்லாம் பார்க்கவே மாட்டேங்க. நீங்கள் வேணால் பார்த்துக்கங்க. நம்மளுக்கு பாரிஜாதம்லாம் பிடிக்காதுங்க. அப்புறம் வேறு என்ன சீரியல் பார்த்தேன், ப்ரிவ்யூ பார்த்தேன். வீரா சீரியல் ப்ரிவ்யூ பார்க்கல. அவ்வளோதான் கைஸ், வேறு எந்த சீரியலும் இல்லை. ஸோ கண்டிப்பாக உங்களோட நிறைய குறைகளை சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி நான் லைவ் போகலான்னு தான் நான் சொல்லியிருந்தேன். பட் லைவ் நான் போகலை. ஸோ நிறைய பேர் வந்து லைவ் வேண்டாம், நீங்கள் வீடியோவாகவே பண்ணுங்கள் அப்படிங்கிறீங்க. கைஸ் வீடியோவாக பண்ணால் 100 பேர் கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க கைஸ். அதுதான் எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது. லைவ் போனால் கூட அட் அ டைமில் 100 பேர் வந்து பார்த்துட்றாங்க. ஆனால் வீடியோ அப்படி போக மாட்டேங்குது, முக்குது. 100 தாண்டதுக்கே முக்குது வீடியோ. சரியா? பார்ப்பேன் இந்த வீடியோ எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்ப்பேன். இல்லை அப்படின்னா நான் திங்கக்கிழமையிலேருந்து லைவில் தான் நான் போவேன். யார் என்னையும் கோச்சிக்காதீங்கப்பா, சரியா? ஆமாம், ஓகே கைஸ். வேறு என்ன? கண்டிப்பாக உங்களோட நிறைய குறைகள் சொல்லுங்கள். சீக்கிரமாக நம்ம தமிழ் பாப்பாவுக்கு ரெடி ஆயிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, வாசுவை தயவுசெய்து சீரியலில் கொண்டு வாங்கடா. முடியலடா டே. ஆதியாக நடிக்கிறது நல்லாவே இல்லைடா. அவனை கொஞ்சம் வாசுவாக மாற்றுங்கடா டே. அவனை மாற்ற சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே கைஸ், பாய் கைஸ். நம்ம மண்டே பார்க்கலாம். ஓகே, பாய்.